குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களா? இப்படி ஒரு சேஃபான ஸ்பேஸை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களான்றத தெரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் டெஸ்ட் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், டோன்ட் ஓவர் ரியாக்ட். அவங்க சொன்ன உடனே நீங்க ரியாக்ட் ஆகி அவங்கள திட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க எந்த நிஜத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. செகண்ட், ஆல்வேஸ் லிசன் ஃபர்ஸ்ட். அம்மா வலிக்குது, அப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தாங்கன்னா உடனே அட்வைஸ் கொடுக்காம எம்பத்தியோட ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றத கேளுங்க. தேர்ட், கம்பேர் பண்றது ஸ்டாப் பண்ணுங்க. நீயும் எங்க கசின் மாதிரி தான் சொல்றதை விட நீ ஏன் அந்த பையன் மாதிரி படிக்க மாட்டேங்கிற, நீ ஏன் அவன மாதிரி ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறத சொன்னீங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆகும். அண்ட் நாலாவது, சீக்ரெட்ஸை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அவங்க ஏதாச்சும் பர்சனலா ஷேர் பண்ணாங்கன்னா உடனே அதை எடுத்துட்டு போய் உங்க அக்கா தங்கச்சி கிட்ட சொல்லி பையன் இப்படி சொன்னாப்பான்னு சொல்லாதீங்க. அது ஃபியூச்சர்ல அவங்க எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆயிடலாம். அஞ்சாவது, அக்செப்ட் தேர் ஃபீலிங்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாம, ஓ அது கஷ்டமா இருக்கும்ல, அது எனக்கு ரொம்பவே புரியுதுடா கண்ணன்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவா இருக்க பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகி உங்ககிட்ட ஒரு பெரிய செக்யூரிட்டி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாம உங்ககிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க.